ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேத்தி தால் பூரி. மேத்தினா வேறு ஒன்றும் கிடையாது, வெந்தயக்கீரையை தான் இங்கெல்லாம் மேத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு பூரி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் மேத்தி வச்சு வெந்தயக்கீரை பூரின்னு ஒரு ஐட்டம் போட்டிருந்தேன். இது பாசிப்பருப்பில் செய்யக்கூடியது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு நல்லா வதக்கி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கீரையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா இதை வதக்கிட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றுனதும் நம்ம ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவில் போட்டு பிசையும் பொழுது நமக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஆயிலில் வதக்குறதுனாலும் வதக்கிக்கலாம், நெய்யில் வதக்கும் பொழுது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பாசிப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்ச இந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை இதில் சேர்த்துப்போம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம பூரியில் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கும். குறகுறப்பாக இருந்தால் அந்தளவுக்கு அவ்வளோ செட் ஆகாது. இப்போது இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே இதில் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அடுத்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்க இந்த வெந்தயக்கீரையை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ கோதுமை மாவு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துடுப்புலே தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு மாவு மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மாவு திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பூரி போடும் பொழுது நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கீரை, அதுக்கப்புறமேட்டு பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து நம்ம வழக்கமாக எப்படி பூரி போடுவோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போது இதிலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம். நல்லா திக்காகவே பிசைஞ்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு ஒன்று ஆயில் இல்லைன்னா மாவு, இந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் பூரியை நல்லா இழைச்சிக்கோங்க. எந்த சைஸ்க்கு நீங்கள் பூரி இழைப்பீங்களோ அதே மாதிரி இழைச்சிட்டு நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே இழைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பூரியும் நம்ம இழைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது சூடானதும் நம்ம பூரி எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு பூரி எப்பொழுதுமே நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வராது. 2வது 3வது பூரி போடும் பொழுது உங்களுக்கு நல்லாவே வரும். எனக்கும் அப்படி தான் வந்துச்சு. இப்போது இந்த பூரியை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி அடுத்த பூரியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பெருசாக சைடிஷ் வேணும்னே அவசியம் கிடையாது. தயிர் மட்டுமே போதும். இல்லை தயிர் இல்லைன்னா நான் தக்காளி தொக்கு அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டேன். எல்லாமே இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா எல்லாம் இந்த பூரியில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தொட்டுக்க வேணும்னே அவசியம் இருக்காது. ஜஸ்ட்டு தயிரே போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளி வெங்காயம் போட்டு அந்த தொக்கு கூட வச்சுக்கலாம். செம சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பராக நம்மளோட மேத்தி தால் பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை மாதிரி சின்னதாக ரெசிபிஸ் கற்றுக்கலான்னா கோகிலாஸ் கிச்சனை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.